ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 35வது பதம் 4.35 பகவத்கீதா ஸ்லோக பார்க்கலாம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷானி திரக்ஷயஸ்யாத்மன் யதோ மயி. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். யத் எதை, ஞாத்வா அறிவதால், ந என்றும் இல்லை, புனக மீண்டும், மோகம் மயக்கம், ஏவம் இது போன்ற, யாஸ்யசி நீ நீ செல்வாய், பாண்டவ பாண்டுவின் மகனே, ஏன எதனால், பூதானி உயிர்வாளிகள், அசேஷானி எல்லா, திரக்ஷ்யசி நீ காண்பாய், திரக்ஷ்யசி நீ காண்பாய், ஆத்மனி பரமாத்மாவில், அத உ அல்லது வேறு விதமாக சொன்னால், மகி என்னில். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் தேவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. இவ்வாறு தன்னுணர்வு அடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விழமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். பொருளுரை. தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவிடமிருந்து உண்மையை உள்ளபடி அறிந்தவரிடமிருந்து ஞானத்தை பெறுவதன் பலன் எல்லா ஜீவன்களும் பூரண புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களே என்ற அறிவை பெறுவதாகும். கிருஷ்ணரிலிருந்து தனித்து வாழ்வதாக நினைக்கக்கூடிய எண்ணம் மாயா, மா இல்லை, யா இது என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணரிடம் நமக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. கிருஷ்ணர் மிகச்சிறந்த வரலாற்று நபர், அருவமான பிரம்மனே பூரண சத்தியம் என்றெல்லாம் சிலர் எண்ணுகின்றனர். உண்மையில் பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது போல கிருஷ்ணரின் உடலில் இருந்து வரும் ஒளியே அருவ பிரம்மன் ஆகும். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் காரணமாவார். பிரம்ம சம்ஹிதையில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷ பகவான் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான அவதாரங்களும் அவரின் பல்வேறு விரிவுகளே. அதுபோலவே ஜீவன்களும் கிருஷ்ணரின் விரிவுகளே. பல்வேறு விதத்தில் விரிவடையும் கிருஷ்ணர் தனது தனித்தன்மையை இழந்து விடுவதாக மாயாவாதிகள் தவறாக எண்ணுகின்றனர். இத்தகைய எண்ணம் ஜட ரீதியிலானது. ஒரு பொருளை பல்வேறு பின்ன பகுதிகளாக பிரித்தால் அப்பொருள் தனது முந்தைய நிலையை இழந்து விடுவது என்பது பௌதிக உலகில் நமது அனுபவம் ஆகும். ஆனால் பூரணம் என்றால் ஒன்றுடன் ஒன்றை சேர்த்தாலும் ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்றை நீக்கினாலும் ஒன்றே என்பதை மாயாவாதிகள் புரிந்து கொள்ள தவறுகின்றனர். அதுவே பூரண உலகின் நியதியாகும். பூரணத்தின் விஞ்ஞானத்தில் நமக்கு போதிய அறிவு இல்லாததால் நாம் தற்போது மாயையினால் மயக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் நம்மை கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவர்களாக நினைக்கிறோம். கிருஷ்ணரின் பிரிந்த பகுதிகளே என்ற போதிலும் நாம் அவரிடம் இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. உயிரினங்களின் உடலில் உள்ள வேறுபாடுகள் மாயையே, உண்மையில் இல்லாதவையே. நாம் அனைவரும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக உள்ளோம். கிருஷ்ணருடனான நித்தியமான ஆன்மீக உறவை விட உறவினர்களுடனான தனது தற்காலிகமான உடல் சம்பந்தமான உறவை மிக முக்கியமானதாக அர்ஜுனன் எண்ணியதற்கு மாயையே காரணம். கிருஷ்ணரின் நித்திய சேவகனான ஆத்மா அவரிடமிருந்து பிரிக்கப்பட முடியாதவன். அவன் அவரிடமிருந்து தனித்திருப்பதாக நினைப்பது மாயை. இந்த முடிவையே கீதையின் மொத்த உபதேசங்களும் நோக்கமாக கொண்டுள்ளன. பரமனின் தனிப்பட்ட அம்சங்களான உயிர்வாளிகளுக்கு சில கடமைகள் உண்டு. நினைவு கேட்டாத காலத்திலிருந்து அந்த கடமையை மறந்துள்ள காரணத்தால் மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள் போன்ற பற்பல உடல்களில் அவர்கள் தங்கியுள்ளனர். பகவானுடைய திவ்யமான அன்பு தொண்டினை மறந்துள்ளதால் இத்தகு உடல் வேறுபாடுகள் எழுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வின் மூலமாக திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது ஒருவன் இம்மயக்கத்திலிருந்து உடனடியாக விடுதலை அடைகிறான். இத்தகு தூய ஞானத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து மட்டுமே அடைய முடியும். அதன் மூலம் ஆத்மா கிருஷ்ணருக்கு சமமானவன் என்னும் மயக்கத்தினை தவிர்க்க முடியும். உன்னத ஆத்மாவான கிருஷ்ணரே எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பவர். அப்பாதுகாப்பினை கைவிட்ட உயிர்வாளிகள் பௌதிக சக்தியினால் மயக்கப்பட்டு தம்மை தனிப்பட்டவர்களாக கற்பனை செய்கின்றனர்.
இவற்றை அறிவதே பக்குவமான ஞானமாகும். பல்வேறு பௌதிக அடையாளங்களில் மயங்கிய இத்தகு ஆத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து விடுகின்றனர். இருப்பினும் இத்தகு மயங்கிய ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால் அவர்கள் முக்தியின் பாதையில் உள்ளவர்களாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதத்திலும் 2.10.6 உறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்திர்ஹித்வான்யதா ரூபம் ஸ்வரூபேண வியவஸ்திதிஹி. முக்தி என்றால் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் எனும் தனது ஸ்வரூபத்தில் நிலை பெற்று இருப்பதாகும். ஹரே கிருஷ்ணா. நம்ம பார்த்துட்டு இருந்தோம் உன்னத அறிவு அப்படிங்கிற இந்த சாப்டருடைய பேரு இல்லைங்களா? சோ அந்த உன்னத அறிவு எப்படி நம்ம அடையணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருவை அணுகி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஸ்லோகால பார்த்திருந்தோம். 4.34ல பார்த்தோம். இன்னைக்கு 4.35ல அது அடையறதுனால என்ன பயன், எதுக்காக அது அடையணும் அப்படிங்கறத பத்தி பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. யஜ்ஞாத்வா ந புனர்மோகம். இது தெரிஞ்சுக்கிறதுனால மறுபடியும் மீண்டும் மயக்கத்துல நான் விழுக மாட்டேன். யஜ்ஞாத்வா எதை அறிவதால் என்றும் இல்லை. மீண்டும் மயக்கம். புனர்மோகம் அப்படின்னா மீண்டும் மயக்கம். மீண்டும் மயக்கத்துல நான் விழுக மாட்டேன். சோ அந்த மயக்கம் அப்படின்னா என்ன, எதை மயக்கம் அப்படிங்கிறாரு அப்படின்னா, ஏவம் யாசிசி பாண்டவ, இது போன்ற வழிகளில் செல்வதால் ஏன பூதான் யசேஷானி திரக்ஷ்யஸ் யாத்மன் யதோ மயி. இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன மோகத்துல நம்ம விழுக மாட்டோம் அப்படின்னா, திரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி. பரமாத்மாவில் உள்ள வேறு மயி என்ன, எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக, எல்லாத்தையுமே as a part and parcel of கிருஷ்ணா, பகவானுடைய ஒரு அம்சமா ஒரு பாகமா எல்லாத்தையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானம் கிடைக்கும். யஜ்ஞாத்வா, இந்த ஞானம், இந்த திவ்யமான ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட மோகத்துல விழுக மாட்டோம் அப்படின்னா, இந்த மோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரபுபாத் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மயக்கம். இந்த மயக்கம் அப்படின்னா மாயையினால இந்த மயக்கத்துல உட்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ மாயா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இங்க கொடுத்திருக்காரு பாருங்க. மா யா. மானா இல்லை, யா இது, தட் விச் இஸ் நாட், இல்லாத ஒன்று எதுவோ அதுதான் மாயா. இந்த மாயை, இந்த மயக்கத்துல எதனால விழுகிறோம் அப்படிங்கறதும் பொருளுரையில கொடுக்கிறாரு. எதனால விழுகிறோம் இந்த மயக்கத்துல? பகவானை மறந்ததுனால. பகவானை மறந்த நிலையில தான் நம்மளுடைய பொசிஷனை நம்ம மறக்கிறோம். சோ அந்த பொசிஷன் என்ன அப்படிங்கிறது, அந்த நாலேஜ் இருந்தா, பகவானுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தா மறுபடியும் அந்த மயக்கத்துல விழுக மாட்டோம். சோ அந்த நாலேஜ் தான் எது, இந்த உன்னத அறிவு. இப்ப பகவான் பேசுற உன்னத அறிவு நம்மளைய மோகத்திலிருந்து, மயக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு உண்டான அதுதான் ஞானம். சோ ஞானம்னு என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். 13th சாப்டர் படிக்கும்போது பார்ப்போம். எதெல்லாம் ஞானம் அப்படிங்கறத பத்தி பகவான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது. சோ அது புரிஞ்சுக்காத நிலையில தான் அர்ஜுனா என்ன சொல்றாரு, என்னோட சொந்தக்காரங்கள்லாம் அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க, என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் இருக்காங்க, பீஷ்ம பிதாமகர் இருக்காரு, குரு ஆச்சாரியர் இருக்காங்க, என்னுடைய மாமா சம்பந்தி, இப்படி என்னுடைய உறவுக்காரங்க ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க, அதனால நான் அவங்களோட சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கைவிடுறாரு இல்லைங்களா? இது எதனால அப்படின்னா, இந்த இல்யூஷன், நான் இந்த உடல், ஐ மீ மைண்ட், நான் என்னுடையது, நான் எனது என்னுடையது, இது எல்லாமே இதுதான் மாயைக்குண்டான காரணம். இந்த அட்டாச்மெண்ட் எதனால உருவாகுது அப்படின்னா,
எல்லாத்தையும் என் கூட இந்த உடல் கூட ரிலேட் பண்ணி பாத்துக்கிறோம். இந்த உடல் கூட ரிலேட் பண்ணும்போதுதான் அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கறதும் அதிகமா இருக்கு. சோ அப்ப கிருஷ்ணா வந்து இங்க சொல்றாரு, இந்த அட்டாச்மெண்ட் வந்து இந்த உடல்ல நீ இருக்கிற வரைக்கும் தான். நீ 100 வருஷம் இந்த உடல்ல இருக்க அப்படின்னா 100 வருஷம் தான் நீ அவங்களோட இருப்ப. அடுத்த உடல்ல நீ 60 வருஷம் இருந்தா 60 வருஷம் தான் அந்த சொந்தக்காரங்க கூட இருப்ப. சோ இவங்க எல்லாருமே வந்து டெம்பரரியான ரிலேஷன்ஸ் தான். ஆனா உன் கூட இட்டர்னலா எப்பயுமே உன் கூட ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கல. அது தெரிஞ்சுக்காத நிலையில தான் நீ வந்து இப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிறார். சோ அப்ப நம்ம கூட யாரு வந்து இட்டர்னலா எப்பயும் வரக்கூடிய ஒருத்தர் யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான். இல்லைங்களா? நம்ம எப்பேற்பட்ட உடலை எடுத்தாலும், இல்ல குடுத்திருக்கிற மாதிரி ஒரு அனிமலோட உடல் எடுத்தாலும், விலங்கா பொறந்தாலும், மனுஷங்களா பொறந்தாலும், தேவர்களா பொறந்தாலும், ஒரு புழு பூச்சியா பொறந்தா கூட, ம் மலத்துல இருக்கிற ஒரு புழுவா பொறந்தா கூட, நம்ம கூட அக்கம்பெனி பண்ற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா, பரமாத்மா மட்டும்தான். பரமாத்மாவா கிருஷ்ணர் வந்து நம்ம கூட எப்பயுமே இருக்காரு. இல்லைங்களா? சோ அதையும் உணராத நிலையில, சோ என்னுடைய பொசிஷனையும், பரமாத்மா பகவானுடைய பொசிஷனையும் உணராத நிலையில, 2 பேத்துக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் எப்பேற்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்காததுதான் வந்து இந்த மயக்கம், மாயை அப்படிங்கிறது. சோ இது ஃபர்கெட்ஃபுல்னஸ். இந்த மறதியினாலதான் நம்ம வந்து எப்படி இருக்கோம்? இந்த மோகம், இந்த மயக்கத்துல ஆழ்ந்திருக்கோம். ஒன்ஸ் வந்து நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிர்வாளிகளுமே பகவானுடைய பின்ன பகுதிகள். 15th சாப்டர்ல கொடுத்திருப்பாரு இல்லைங்களா? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. மமைவாம்சோ ஜீவலோகே. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய அம்சம், என்னுடைய பின்ன பகுதி அப்படிங்கிறாரு கிருஷ்ணன். இல்லைங்களா? அப்ப எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தங்க சொந்தக்காரங்க. எல்லாருமே வசுதேவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. வசுதேவ குடும்பகம் அப்படிங்கிற இந்த அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போட்டுக்கவே மாட்டோம் இல்லைங்களா? எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இருக்காது. ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு இருக்காது. அதுக்கப்புறம் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நீ அந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இருக்காது. இது எப்படிப்பட்ட ரிலேஷன் அப்படின்னா, ஜீவபூத சனாதனக அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. சனாதன அப்படின்னா எப்பயுமே இட்டர்னலா எப்பயும் இருக்கக்கூடிய உறவு தான் இந்த உறவு அப்படிங்கிறாரு. சோ இந்த எல்லாருமே வந்து பகவானுடைய குழந்தைகள் அப்படிங்கிற விதத்துல கனெக்ட் ஆயிருக்கோங்கிறத உணர்ந்தா எந்த ஒரு சண்டை சச்சரவும் நமக்குள்ள இருக்காது. எந்த ஒரு ஃபால்ஸ் ஈகோ இருக்காது. போட்டி, பொறாமை, பேராசை, அவங்க அப்படி இருக்காங்களே வயித்தெரிச்சல் எதுவுமே இருக்காது நமக்கு. இல்லைங்களா? எல்லாருமே பகவானுடைய அம்சங்கள். நம்ம எல்லாருமே குவாலிட்டி வைஸ் பகவானும் நம்மளும் ஒண்ணு அப்படின்ட்டும் சொல்றாரு. குவாலிட்டி வைஸ் ஒண்ணா இருந்தாலும் குவான்டிட்டி வைஸ் பகவான் வந்து அன்லிமிட்டெட். நம்ம வந்து லிமிட்டெட். சோ அப்படிதான் நம்ம வேறுபட்டுமே ஒழிய, பகவான் கிட்ட இருந்து வந்தவங்க அப்படிங்கறதுனால நானும் பகவான் ஆயிட முடியாது. அதே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா, இங்க இன்னொரு கான்செப்டும் கொடுத்திருக்காங்க. சோ பகவான் கிட்ட இருந்து வந்துட்டோம் அப்படிங்கறதுனால, பகவான் கிட்ட இருந்து நிறைய இந்த மாதிரி பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ் பிரிஞ்சுட்டதுனால, பகவான் ஒருத்தரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் யார் சொல்லுவாங்க? இந்த மாயவாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிசிக்கலா அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பௌதிக உலகத்துல. ஒரு தோசை இருக்கு. அந்த தோசை வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி குடுக்குறோம். அப்படின்னா அந்த தோசை தீர்ந்து போகுது இல்லைங்களா? அப்படிதான் பகவானும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸ்ல தான் மாயாவாதிகள் சொல்றாங்க. பகவான் வந்து பின்ன பகுதியா பிரிஞ்சுட்டாரு. அதனால பகவான் ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டா இருக்குது. அவங்களுடைய புரிதலா இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது, ஆனா ஈசோபனிஷத்துல 2வது ஸ்லோகா பார்த்தாலே நமக்கு தெரியும். ஈசோபனிஷத்துல
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. சோ பகவான் கிட்ட இருந்து எத்தனை அம்சங்கள், எத்தனை கிரியேஷன்ஸ் வெளியில வந்தாலும் அவர் வந்து தீந்து போக மாட்டாரு. அவர் வந்து கம்ப்ளீட். எல்லா இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அவர் வந்து எல்லா விதங்கள்லயும் முழுமையானவர். அவர் எப்பயுமே தீந்து போக மாட்டாரு. அதேதான் புரிஞ்சுக்கணும். சோ அதை புரிஞ்சுக்காம தான் மாயாவாதிகள் வந்து பகவான் வந்து எல்லா பின்ன பகுதியில பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உண்டான காரணம். சோ இந்த நாலேஜ் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நம்மளை ஏமாத்ததான் செய்வாங்க. நம்ம மறுபடியும் இந்த மயக்கத்துல விழுகத்தான் செய்வோம். சரிங்களா? சோ இந்த மயக்கம் அப்படிங்கிற நிலை எதனால வருது? ஃபர்கெட்ஃபுல்னஸ். நம்மளுடைய ஒரிஜினல் பொசிஷன் என்ன அப்படிங்கறத மறந்துட்டோம். பகவான் யாரு அப்படிங்கறதையும் மறந்துட்டோம். நமக்குள்ள ரிலேஷன்ஷிப், அந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கறத பத்தியும் மறந்துட்டோம். இது எல்லாத்தையும் ரிவைவ் பண்றதுக்கா மறுபடியும் வந்து ஆஹ் என்ன சொல்றது, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான், புனர் நிர்மாணம், இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பக்தி யோகா ஃபாலோ பண்ணணும். இந்த பக்தி யோகம் ஃபாலோ பண்றதன் மூலமா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அன்பு பிரேமை டெவலப் ஆகும்போது தான் நமக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்னவாகும், ஸ்ட்ராங் ஆகும். இந்த மறந்து போன அந்த ரிலேஷன்ஷிப் அப்பதான் நமக்கு நினைவுக்கு வரும். அதுக்காக தான் வந்து பக்தி யோகம். அதுதான் பக்தி. பகவான் கிட்ட நம்ம அன்பு காட்டுறதுக்கு பேருதான் பக்தி அப்படிங்கறதையும் நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். சோ அந்த ரிலேஷன்ஷிப் அதைய வந்து புனரமைக்கிறதுக்காக தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா நமக்கு கொடுக்குறாரு. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா வந்து பகவானுடைய இந்த கோலோகத்திலிருந்தே வந்த இந்த சவுண்ட் வைப்ரேஷன். அந்த சவுண்ட் வைப்ரேஷன் மூலமா நம்ம மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணலாம் பகவான் கூட. அதுக்காக தான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த மகாமந்திரத்தை தவறாம எல்லாருமே வந்து எப்பயுமே ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கனெக்ஷனை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உண்டான மாத்தியம், அந்த வழி வந்து இதுதான். இந்த மகா மந்திரத்தின் மூலமா தான் நம்மளுடைய அந்த அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ்ல இருந்து வெளியில வர முடியும், மயக்கத்துல இருந்தும் வெளியில வர முடியும். ஹரே கிருஷ்ணா. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா? நம்ம அதிகமா ப்ரேயர்ஸ் பண்ணணும், அதுக்காக நான் ஸ்டாப் பண்றேன். வேற எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா? இல்ல மாதாஜி. ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. புருஷோத்தம அதிகமந்தோடைய ப்ரேயர்ஸ்.